அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்கள், எப்பேற்பட்ட கடனும் காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த செவ்வாய்க்கிழமை அன்று பசுமாட்டிற்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும், கடன் தீர்வதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளிடையே நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கும். நாம கடன் ஒன்றும் ஆசைப்பட்டு வாங்குறது கிடையாது. ரொம்ப பெரிய ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லைன்னா திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நாம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறோம். அப்படி வாங்கக்கூடிய கடனை நம்மளால திருப்பி கொடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டா எல்லாராலையுமே முடியல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த 20,000 ரூபாய்க்கு மேலே வட்டியே கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த அசலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, அது ஹவுஸ் லோனாக இருக்கலாம், ஃபோன் லோனாக இருக்கலாம், பைக் லோனாக இருக்கலாம், இல்லை வேற யார்கிட்டையாவது நீங்கள் கந்து வண்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். நிச்சயம் அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது கண்காணாமல் போய்விடும். இவ்வளவு கடன் நம்மளுக்கு இருந்ததா, இதை எப்படி நாம சீக்கிரமா இவ்வளவு சீக்கிரம் அடைச்சிட்டோம்னு தெரியலையே அப்படின்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்ன உடனே நிறைய காசு செலவு பண்ணி செய்யக்கூடிய பரிகாரங்கள் கிடையாது. ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி அந்த பொருளை வாங்கி நீங்க கொண்டு போய் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு கொடுத்தாலே போதுமானது. உங்க கையால கொடுக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப எளிமையானது. கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்று செய்யணுங்க. இதற்கு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரங்கள்ல செய்யலாம். சிறப்பான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நேரம், அந்த 6லிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஓரை நேரத்துல செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் பலனை அளிக்கும். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்ம கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல கடன் தீர்வதற்காக நாம நிறைய பரிகாரங்கள்ல நம்மளுடைய சேனல்லையே போட்டிருக்கிறோங்க. ஆனா இந்த ஒரு எளிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனா எல்லாத்தையும் விட ரொம்பவுமே பவர்ஃபுல்லானதுன்னு கூட நீங்க சொல்லலாம். இந்த பரிகாரம் செய்வதற்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம். இந்த செவ்வாழைப்பழம் உங்களால் 1 2 உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப வாழைப்பழங்களை வாங்கிட்டு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு உங்க கையால கொடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க மேடம், அது பசுமாடு முட்டிடுமோ அப்படின்ற பயம் எனக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த பசுமாட்டிற்கு சொந்தக்காரங்களை பக்கத்துல, அந்த மாட்டுக்கு பக்கத்துல அவங்கள நிக்க சொல்லிட்டு நீங்க உங்க கையால கொடுங்க. நிறைய பேர் என்ன செய்றீங்க, பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னோடனே அந்த மாடு வச்சிருக்கிறவங்க கிட்ட போய் இதை இந்தாங்க வாழைப்பழம் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டு வர்றீங்க. அப்போ அது உங்களுக்கு அந்த நபருக்கு கொடுத்த தானமாகத்தான் அது இருக்குமே தவிர பசுமாட்டிற்கு கொடுத்ததாக இருக்காது. ஆக உங்க கையால பசுமாட்டிற்கு கொடுப்பதுதான் சிறப்பான பலனை அளிக்கும். அதனால அதை கவனத்துல வச்சுக்கோங்க. பசுமாட்டிற்கு செவ்வாழைப்பழம் 2 பழம் தாங்க என்னால வாங்கி கொடுக்க முடியும், தாராளமா வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க. படிப்படியாக உங்களுடைய கடன் முழுவதும் தீர்வதை உங்க கண்கூடாக பார்க்கலாம். அது எவ்வளோ பெரிய நான் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஹவுஸ் லோன் போட்டு வச்சிருக்கிறேங்க, எப்பதான் அடைச்சு முடிப்பேன்னு எனக்கே மலைப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு அந்த கடன் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். இப்போ வெளிநாட்டில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், இங்கே வெளி ஊரில் சிட்டிக்குள்ளார இருக்கிறோம், எங்களுக்கு மாடு கிடைக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் பெரிய ஆலயங்கள் ஏதாவது இருக்குதுன்னு அங்கே பார்த்தீங்கன்னா கோசாலை வச்சுருப்பாங்க. அங்கு சென்று கூட நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு நீங்கள் இதை தானமாக கொடுக்கலாம். ரொம்ப 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 சிறப்பான பலனை அளிக்கக்கூடியதுங்க. எங்களால் காலை நேரத்தில் அந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் போய் பழமெல்லாம் கொடுக்க முடியாதுங்கம்மா,
நாங்கள் வேலைகளுக்கு போகிறோம், அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு நேரம் வந்து மிக குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் செய்யலாம். இல்லை இரவு நேரங்களில் 8லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரமே செவ்வாய் ஒரே நேரம்தான். அந்த நேரத்தில் கூட நீங்கள் போய் பசுமாட்டிற்கு அந்த வாழைப்பழத்தை வந்து கொடுக்கலாம். செவ்வாழை பழம் தான் கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 10 ரூபாய் கொடுத்தாலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான். அதனால எல்லாருமே ரொம்ப எளிமையாக வாங்கக்கூடிய பொருள் தான், எல்லாராலையுமே கொடுக்கக்கூடிய பொருள் தான். நம்மளுக்கு தீராத கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப வந்துட்டு நம்ம அந்த கடனால கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனையில இருக்கிறோம். அப்படின்றப்ப தொடர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமை அன்று பசுமாட்டிற்கு வந்து இந்த செவ்வாழை பழத்தை வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி பசுமாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியரும் அதே மாதிரி 33 தேவர்களும் அதில் வாசம் செய்வதாக ஐதீகம். நம்ம பசுமாட்டிற்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன நோக்கத்துக்காக பசுமாட்டிற்கு அந்த பொருளை கொடுக்குறோமோ அந்த நோக்கம் அனைத்து தெய்வங்களினுடைய அருளால் அந்த கடன் வந்து தீர்ந்து போய்விடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால நம்பிக்கையோட செய்யுங்க. வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து கடன் அதுவே அடைஞ்சிடுமா, கடன்லாம் தீர்ந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்களுக்காக ஒரு சின்ன பதில். நீங்க கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான முயற்சிகளை செஞ்சு கொண்டே இருக்கணும். அந்த முயற்சிகள் நீங்க இப்ப எதுவுமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதுங்க, கடனை எப்படி தீர்க்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னா அந்த கடன் தீர்வதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த வாய்ப்பை வந்து நீங்க சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க. இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, இப்போ நாளைய தினத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்குண்டான அற்புதமான நாள். இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்று இதை செய்யுங்கள். ₹1 கடன் கூட மீதமில்லாமல் எல்லா கடனும் கரைந்து காணாமல் போய்விடும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.